குறித்து முன்னறிவித்தார்கள், சொன்னபடியே பிறந்தார். இறப்பை குறித்து முன்னறிவித்தார்கள், சொன்னபடியே இறந்தார். சிலுவையில் அடிக்கப்பட்டார். உயிர்த்தெழுதலை குறித்து முன்னறிவித்தார்கள், சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். வருகை குறித்து முன்னறிவித்திருக்கிறார்கள். அவர் எப்படி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். இயேசு மீண்டும் வரப்போகிறார். விசுவாசிக்காங்க. அமெரிக்காவில் ஒரு 60 மாடி கட்டடம் இருந்தது. அந்த 60 மாடி கட்டடத்துல 60வது மாடியில 3 வாலிபர்கள் இருந்தார்கள். வேலைக்கு போயிட்டு நைட்ல சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு ரூமுக்கு போனோம். 3 பேரும் பேசல வராங்க. லிப்ட் வேலை செய்யல. 60 மாடி மேல போனோம்னா லிப்ட் வேலை செய்யாட்டி என்ன செய்யறது? மெக்கானிக் வர்றதுக்கு நேரம் ஆகும். 3 பேர்ல ஒருத்தன் சொன்னா நம்ம போயிடுவோம், நடந்து போயிடுவோம். ஆனா ஒண்ணு, முதல் 20 மாடிக்கு ஒருத்தன் சிரிப்பு கதையை சொல்லு. அடுத்து 20ல இருந்து 40 வரைக்கும் ஒருத்தன் கருத்தான கதையை சொல்லு. அடுத்து 40 60க்கு ஒருத்தன் சோக கதை சொல்லு. அப்படி கேட்டுட்டே போயிடுவான். நல்லா இருக்க அப்படின்ட்டு சோக முதல்ல சிரிப்பு கதை ஆரம்பிச்சான் ஒருத்தன். அப்படி ஜாலியா கேட்டுட்டே போனாங்க. 21வது மாடி கால் வச்சான். கருத்தான கதையை சொல்ல ஆரம்பிச்சான் ஒருத்தன். கருத்தாய் கேட்டுட்டு போனாங்க. கால் வலி கூடிச்சு. 40ல வந்து காலை வச்சாங்க. அடுத்து சோக கதை ஆரம்பிக்கணும். அவன் சோக கதை சொல்ல சொல்ல கால் வலி உடம்பு வலி வந்துச்சு. 59 நட முடிச்சு 60வது மாடியில பயிர் வைக்க போறான். இப்ப அவன் சொன்னா நம்ம சோகத்தின் உச்சிக்கு வந்துட்டோம்னா, கிளைமேக்ஸ் ஆஃப் டிராஜடி, சோகத்தின் உச்சம்னா. மத்த 2 பேரும் இருக்காங்க, என்னடா சோகத்தின் உச்சம்னா நம்ம ரூம் சாரியை கீழே வச்சுட்டு வந்துட்டோம். 5ல பிஞ்சு, 10ல பசலை, 20ல இடும்பு, 30ல முறுக்கு, 40ல தர, 50ல ஆட்டம், 60ல பாட்டம், 70ல ஓட்டம். மனிதனுடைய வாழ்க்கை. ஆனா சாவை கையில் இருக்கா? மறுபடியும் பெறவாவிட்டால் என்னுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். நீற்றை புனைந்தென்ன நீராட போயென்ன மாற்றி பிறக்க வழியில்லாத மாறிடுமே. மாமனின் ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய்? நீ ஆற்றில் கிடந்து துறையறியாமல் அழுகின்றாயே. பட்டினத்தார் சொல்லுகிறார், மறுபடியும் பிறக்கணும்ன்றார். பட்டினத்தார் சொல்லுகிறார், மறுபடியும் பிறந்தாதான் சொர்க்க போக முடியும். பட்டினத்தார் சொல்கிறார், மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்கிறதா? ரட்சகர் இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருக்கிறதா? இயேசு சொல்கிறார், வெளிப்படுத்த 3:20, இதோ வாசல் தட்டுகிறேன். ஒரு சத்தத்தை கேட்ட கதவை திறந்தார். அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இயேசு கிறிஸ்துவோடு போஜனம் பண்ண எத்தனை பேர் விரும்புறீங்க? அவன் உள்ளத்தில் வர விரும்புகிறார். வெள்ளி நிற மல்லிகையை உயர்ந்த மாமலரோ, வள்ள நடிகைக்கு வாய்த்த மலர்வதுவோ, வெள்ளி நிற பூமல இறந்த மலரும் அல்ல, எதைய கமலமுடி ஊத்தமனார் வேண்டுவது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் விரும்புவதே நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். ஒரு குழந்தை அழகாக சொல்கிறார், செம்மலன் மோந்தாள் சேர ஒட்டா அம்மலம் கழுவி அன்பரோடு மறி மானட நேயமும் மலிந்த வேடமும் ஆலயம் தாமும் அரமண தொழுவேடு சொல்றாரு சிவஞான போதத்துல. செம்மலர் சிவப்பு மோந்தாள் தாள் என்றார் பாதம். சிலுவையில் அடிக்கப்பட்ட போது அவர் சிரசிலே முள்முடி தயிர் கூட அந்த ரத்தம் அப்படியே வடிஞ்சு வந்து பாதத்தில் விழுந்து அந்த ரத்தமானது மனிதன் தேவனை விட்டு பிரிந்திருந்த பாவம் ஆரம்பம். மலம் என்றால் பாவம். அந்த மலத்தை பாவத்தை எல்லாம் கழுவி இந்த இருதயத்தை ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக மாற்றி விட்டது என்று சிவஞான போதத்திலே சொல்கிறார். திருமூலர் சொன்னார், உள்ளத்தை முன்பு அழுக்கடு நினைத்தேன், உள்ளத்துக்குள்ளே உருவொருள் கண்டேன், உள்ளத்தில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று அறிந்து இந்த உள்ளத்திலிருந்து அவனை ஓம்புகின்றேனே தொழுது கொள்கிறேன் சொல்றான். இந்த உள்ளத்தை அழுக்கண்டு நினைத்துக் கொண்டிருந்தேன், இந்த உள்ளத்துக்குள்ளே உருவொருள் இந்த உலகத்தை படைத்த உள்ளே வந்து விட்டார் அறிந்து கொண்டேன். அவரை வந்து இருந்தது அறிந்து கொண்ட பிறகு நான் அவரை இந்த உள்ளத்திலிருந்து தொழுது கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவரை நீ எதிர்பார்க்கல, அந்த ஜீவனோட தெய்வத்தை நாம் நேசிக்கவும் அவரை தொழுது கொள்ளவும் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் என்ன செய்யறான்? பார்வை அடைந்த பிறகு ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தார். ஆண்டுடைய பிள்ளையாக மாறினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எரிகோ நகரத்து நீரிலே உலா வந்த இயேசு இந்த ராத்திரி வேளையிலே இங்க வந்திருக்கிறார். அப்படி இறந்து இருப்போமா? அவர் கேள்வி கேட்கிறார், மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனுஷன் கேள்வி அல்ல, இந்த வானத்தை பூமி அந்த சரசை சிகிச்சைத்த ஆண்டவர் கேட்கிறார், நான் என்ன செய்யணும்? எனக்கு என்ன தேவை?
ஒருவேளை மந்திரியால கொடுக்க முடியாது, எம்எல்ஏ கொடுக்க முடியாது, எம்பியால கொடுக்க முடியாது. கொடுக்க மனசு இருந்தாலும் முடியாம போயிடும். ஆனால் ஆண்டவரால் கொடுக்க முடியாத ஒன்றுமே இல்லை. என்ன கேட்கிற அதை கொடுக்க முடியும். உன் தேவையை சந்திக்க முடியும். உனக்கு அற்புதம் செய்ய முடியும். ஏனால் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர், மாறாதவர், நேற்று என்று மாறாதவர். அவர் கேட்கிறார், மகனே மகளே நம்மளுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரை கேளுங்க. அப்பா, என் கடன் தொலை தீரவையா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் ஐயா, என் வீடு கட்டி முடிக்கணும் ஐயா, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும். உனக்கு என்ன தேவை சொல்லுங்க. இந்த ராத்திரி வெளியிலே மகனே மகளே அழைக்கிற தேவன் உன் தேவைகளை சந்திப்பார். அற்புதம் செய்.